ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல் கூடவே நேத்து டிடிடியோட இஓ தலைமையில நடந்திருக்கக்கூடிய மீட்டிங்ல ஆன்லைன் ஆஃப்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக்கிங்ல இருந்து ரூம் புக்கிங்ல வரைக்கும் வரக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இன்ஸ்டன்டா வரக்கூடிய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக வரும். ஸோ சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று டிடிடியோட ஆன்லைன் விண்ணப்பங்களோட ஆதார் இணைப்பு மூலம் தரகர் முறையை கட்டுப்படுத்துறதுக்காக நேற்று இஓ தலைமையில் முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு டிடிடி வழங்கும் ஆன்லைன் விண்ணப்ப சேவைகளுடன் ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் வெளிப்படை தன்மையுடன் இடைத்தரகர் முறையை கட்டுப்படுத்த முடியும் என்று டிடிடியோட இஓ ஷியாமலா ராவ் வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து யுஐடிஏஐ ஆதார் அமைப்பும் அதே மாதிரி டிசிஎஸோட அமைப்பும் ஜியோ மற்றும் டிடிடியின் ஐடி துறையும் வந்து இந்த மீட்டிங்ல நேத்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசிய இஓ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் பக்தர்கள் தரிசனம், தங்குமிடம், ஆர்ஜித சேவைகள், ஸ்ரீவாரி சேவை மற்றும் பிற சேவைகளை ஆன்லைனில் பதிவு செய்ய டிடிடி வந்து உதவுகிறது. இருப்பினும் இந்த விண்ணப்பங்களை கட்டுப்படுத்த ஆதார் இணைப்பின் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கு இஓ வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது ஐடி விங்குக்கு வந்து நம்ம என்னதான் ஆதார் நம்பர் கொடுத்து புக் பண்ணாலும் அந்த ஆதார் நம்பரை, அந்த ஆதார் கார்டை நம்மளோட தர்ஷன் டிக்கெட் கூட லிங்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா அப்படின்றத பத்தி ஆய்வு செஞ்சு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் யுஐடிஏ அதிகாரிகள் ஒத்துழைப்பை அவர் பெற விரும்புகிறார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஆதார் மூலம் யாத்ரீகர்களை அடையாளம் காணுதல், திரையிடுதல், பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஆதார் நகல் எடுப்பதை தடுப்பது போன்றவற்றை வந்து அங்க விவாதித்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஆதார்ல வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்றனால சாதாரணமா ஒரு சில விஷயங்களுக்கே நம்மள வெரிஃபை பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா நம்மளோட ஆதார் பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை பண்றாங்க. அந்த மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங், ஆர்ஜித சேவா டிக்கெட் கூட எல்லாம் நம்ம என்னதான் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் அது ஆதார் நம்பரையும் ஐடியும் மட்டும் தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பரை அது கூட லிங்க் பண்ணிட்டு அவங்க தானா அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கும், இந்த மாதிரி புரோக்கரேஜ் முறைகளை தடுக்கிறதுக்கும், போலிகளை ஒழிக்கிறதுக்கும் வந்து இந்த முறை வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யுஐடிஏ அதிகாரிகள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா ஆதார் வந்து எவ்வாறு விண்ணப்பங்களோட இணைக்கலாம் அப்படின்றத பத்தியும் விளக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போதைக்கு முன்னெல்லாம் ஓட்டர் ஐடி இருந்துச்சு, இப்ப எல்லா புக்கிங்க்குமே ஆதார் மட்டும்தான் கேட்குறாங்க. ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் வேணும், ரூம் புக் பண்றதுக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் வேணும், ஆன்லைன்லயும் அதே மாதிரி தான். ஸோ 300 டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப் எல்லா புக்கிங்க்குமே நமக்கு ஆதார் நம்பர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆதார் நம்பர், ஸோ யார் புக் பண்ணுறாங்களோ உங்களோட ஆதார் நம்பரை அந்த டிக்கெட்டோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி தான் நேற்று டிஸ்கஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மேபி வந்து தர்ஷன் போகும்போதோ இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறது ப்ரொசீஜரில் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மீட்டிங்கில் இந்த விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இதை பற்றியும் இன்னைக்கு ஒரு வெப்சைட்டில் வந்து தெலுங்குல நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இதே விஷயம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில் புரோக்கர் முறையை ஒழிப்பதில் டிடிடி வந்து கவனம் செலுத்தி இருக்கிறதாகவும் இதன் ஒரு கட்டமாக சில புரட்சிகர நடவடிக்கைகள் வந்து தொடங்கி இருக்கு. ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகளை நகல், போலியான இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பங்களை கையாளுதல் போன்ற சிக்கல்களை சமாளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியா பக்தர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து ஆன்லைன் சேவைகளையும் ஆதார் அட்டையுடன் இணைக்க முதன்மையாக முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய டிடிடி நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையுடன் ஆன்லைன் சேவைகள் இணைப்பதன் மூலம் வெளிப்படை தன்மை கொண்டு வரப்படும் மற்றும் இடைத்தரகர் முறை ஒழிக்கப்படும் என்றும் இஓ வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா இந்த இடைத்தரகர்களோட பிரச்சனையை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ இடைத்தரகர் இல்லாம பக்தர்களுக்கு வெளிப்படை தன்மையோட எல்லா சேவைகளும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து
லட்டு பிரசாதம் பத்தின ஒரு முக்கியமான தகவலும் அதே வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய அரசு அமைந்த பிறகு டிடிடியிலிருந்து தூய்மைப்படுத்துதல் வந்து தொடங்கி இருக்கு. அதன் ஒரு பகுதியாக கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த முறைகேடுகள் குறித்து விஜிலன்ஸ் வந்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதாகவும், அதே நேரத்துல ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் தரத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. திருமலை அரிசி பிரசாதத்தின் தரத்தை உயர்த்த இஓ வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல டிடிடியின் முந்தைய நிர்வாக குழுவின் முடிவுகள் குறித்த முக்கிய வழிமுறைகளை அதிகாரிகள் வந்து பெற்றிருக்கிறதாகவும், கடந்த கால முடிவுகள் புதிய அரசாங்கம் அமைந்தவுடனே ஷாம்லா ராவ் வந்து இஓ வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல டிடிடியில் கடந்த முறை நடந்த முறைகேடுகளை சரி செய்வதில் இஓ வந்து கவனம் செலுத்தி இருக்கிறதாகவும், அதன் ஒரு கட்டமாகவே கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 2 ஆட்சி மன்றங்கள் பொறுப்பில் இருந்தன. அப்போது ஆட்சி மன்ற குழு எடுக்கும் முடிவுகளை பக்தர்களுக்கு கிடைக்க செய்ய இஓ வந்து முடிவு செஞ்சிருக்கிறதாகவும், இந்த அளவிற்கு 2023 ஆகஸ்ட் 7 முதல் 2024 மார்ச் 11 வரைக்கும் அந்த ஆட்சி மன்ற குழுவின் முடிவுகளை டிடிடியோட இணையதளத்துல வெளியிடுறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் முடிவு செஞ்சிருந்தாங்க, ஸோ அதை பத்தின தகவல்கள் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வெப்சைட்ல அப்டேட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்டு பிரசாதங்களின் தரம் மற்றும் சுவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கும் இஓ வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதிகாரிகள் மற்றும் பால்வள நிபுணர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தரமான நெய்யை எப்படி வாங்குவது, வாங்கக்கூடிய நெய் வந்து தற்போது இருக்கக்கூடிய சோதனை செய்யும் முறையை விட மேம்பட்ட தொழில்நுட்பத்தோட சோதனை செய்யறது எப்படின்றத பத்தியும், அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தியும் நிபுணர்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போது திருமலையில் புதிய வாரியம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது. டிடிடியின் புதிய தலைவருடன் இணைந்து வாரியம் அமைக்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. ஸோ இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்றது லேட்டஸ்டா நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அடுத்த மாசங்கள்ல வந்து தலைவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த புதிய நிர்வாகிகள் குழு வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய நிர்வாகிகள் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. கண்டிப்பா எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல வரும், செக் பண்ணி பாருங்க. அதே போல இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டிடிடியோட போர்டு மெம்பர்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா எவ்ரி டியூஸ்டே வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கு வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,404 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்சனத்துல எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில டிவிசி வரைக்கும் லைன்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரௌடு வந்து அதிகமா தான் இருக்கு. நேரடி சர்வதர்சனத்துக்கு ஒரு 18 மணி நேரம் 15ல இருந்து 20 மணி நேரத்துக்குள்ள நேரடி சர்வதர்சனம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 4ல இருந்து 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். வீக்கெண்ட் அப்படின்றனால க்ரௌடு வந்து இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா வந்து நேரடி சர்வதர்சனத்துல கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி வெளியிலையும் லைன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ அடுத்த மாசம் புக்கிங் வந்து அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அக்டோபர்ல பிரம்மோற்சவம் வருது. அதே மாதிரி புரட்டாசி 2 வாரம் இருக்கு. ஸோ அதோட புக்கிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தேதிகளில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க செப்டம்பர் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலன்னா இப்போதைக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில தான் ஓப்பன் பண்ணும்போது சான்சஸ் வந்து இருக்கு. ஆகஸ்ட்லயும் ஒவ்வொரு நாட்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா புதிய மாற்றங்கள் எதுவும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். எந்த மாற்றங்கள் வந்தாலும் பக்தர்களுக்கு ஈஸியா தர்ஷன் பார்க்குற அளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.